ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா சிங்கப்பூரில் இருக்கிற ஈஸ்ட் கோஸ்ட் பார்க்கில் இருக்கிறோம். இந்த பார்க் இங்கே சிங்கப்பூரில் இருக்கிறது ரொம்ப பெரிய பார்க்கு. இந்த பார்க்கு இதில் நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது. சில்ட்ரன்ஸுக்கு, பெரியவங்களுக்கு, ஜாக்கிங் போகிறவங்க, சைக்கிளிங் போகிறவங்க, ஸ்கேட்டிங் போர்டு, கிரவுண்ட் இருக்குது. கிரவுண்டில் விளையாடலாம், என்ஜாய் பண்ணலாம். பீச் இருக்குது. பீச்சில் நீங்கள் ஃபிஷ்ஷிங்லாம் பண்ணலாம். எல்லா ஃபெசிலிட்டியுமே இங்கே இருக்குது. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க பார்க்கு. இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாக்கிங் போகிறவங்களுக்கு, சைக்கிளிங் போகிறவங்க, ரன்னிங் போகிறவங்க எல்லாருக்குமே ஃபெசிலிட்டி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கும் செப்பரேட்டாக ட்ராக் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் சைக்கிளிங் போனோன்னா அது ஒரு ட்ராக் இருக்கும். நீங்கள் சைக்கிளிங் போயிட்டு அது இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு இங்கே ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே நீங்கள் சைக்கிளிங் போகலாம், ஜாக்கிங், ரன்னிங் எது வேணாலும் போகலாம். போயிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஹட் உங்களுக்கு சைக்கிளிங்கை உங்களுக்கு ரெண்டல் கொடுக்குறாங்க. அதாவது ஃபேமிலியாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலிக்குன்னு தனியாக ரெண்டல் இருக்குது. அந்த ஒரு ட்ரை சைக்கிள் மாதிரி இருக்கும். அந்த சைக்கிளில் நீங்கள் ஃபேமிலியாக ஒரு 3 பேர் 4 பேர் உட்காந்து போகலாம். அதே மாதிரி சிங்கிள்ஸ்லாம் போகணுன்னா அதுக்கு செப்பரேட்டாக சைக்கிளிங் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் ரெண்டல் எடுத்து இது ஃபுல்லாக நீங்கள் இந்த எண்ட்லேருந்து அந்த எண்ட் வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கலாம். இது அதுக்கான ஃபெசிலிட்டி தான் இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ சேர்ஸ்லாம் போட்டு ஏதோ செட் பண்ணியிருக்காங்க. நான் போன நேரம் ஏதோ அவங்க ஃபங்க்ஷன்ஸ் ஏதோ பண்ணியிருந்துருக்காங்க போல். அந்த ஃபங்க்ஷன்ஸ் ரெடி பண்ணி அங்கே முடிச்சுட்டு அதை டிஸ்மேண்டலிங் பண்ணிகிட்ருக்காங்க போல். அதை தான் நான் எதிர்த்து அங்கே பார்த்தேன். அதை தான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இங்கே இருக்குது பாருங்கள் ஹட்டு. இந்த ஹட் இது மாதிரி நிறையா இருக்குங்க. இந்த ஹட் எதுக்காகனா நீங்கள் ஃபேமிலியாக லஞ்ச் எல்லாம் நீங்களே கொண்டு இங்கே வச்சுட்டு நீங்கள் ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு. இதோ வராங்க பாருங்கள் இந்த பசங்க ட்ரை சைக்கிளில். இதுதான் நான் சொன்னது. இது ஃபேமிலியாக ஒரு 2-3 பேர் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு போகலாம் இந்த சைக்கிளிங்கில். இங்கே பாருங்கள், ஒரு ஃபேமிலி அவங்க வீட்டிலேருந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டு இங்கே பீச்சில் உட்காந்து அழகாக என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய கப்பல் பார்க் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இந்த பீச்சில் பக்கத்துலேயே உங்களுக்கு
கிட்டயே இருக்கும் இந்த கப்பல்ஸ்லாம், நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்துட்டு கடல்ல இருந்து தண்ணி இங்கே இவங்க கட்டி வச்சிருக்க லொங்கானில் வந்து ஜாயின் பண்ணும். இந்த கடல் தண்ணி அதிகமாச்சுன்னா இது உள்ளே போகும், கம்மியாச்சுன்னா வெளியே போகும். அதுக்காக தான் இந்த ஃபெசிலிட்டி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் சைக்கிளிங்கில் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்கேட்டிங் போர்டோட கிரவுண்டு. இந்த ஸ்கேட்டிங் போர்டுக்குன்னு தனியாக ஒரு கிரவுண்டே இவங்க ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எந்த ஏஜ் ஆனாலும் யாராக இருந்தாலும் ஸ்கேட்டிங் போர்டு விளையாடுறவங்க இங்கே வந்துட்டு விளையாடலாம். நல்லா சர்க்கஸ் எது வேணாலும் அவங்க எந்த என்ஜாய்மெண்ட்டாலும் பண்ணிகிட்டு இருக்கலாம். அதுக்கான கிரவுண்டு. இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு அவங்க வேறு கண்ட்ரிக்காரங்க, அவங்க இங்கே வந்துட்டு லஞ்ச்லாம் எடுத்துகிட்டு வந்து நல்லா சாப்பிட்டு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு இருக்குதுல்ல, இது வந்து ரெஸ்ட் ரூம். இங்கே பார்க்கில் இருக்கிறவங்களுக்கு ரெஸ்ட் ரூம், இது மாதிரி நிறைய ரெஸ்ட் ரூம் இருக்கும். நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் யூஸ் பண்ண. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, இதுதான் வந்துட்டு கடலுக்கு போகிறான பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜு வந்து அவங்களே கட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் போயிட்டு நிறைய பேர் ஃபிஷ்ஷிங் போடுவாங்க. இப்போ அங்கே நம்ம அந்த இடத்துக்கு தான் போகிறோம். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதில் பார்க்கும்போது கப்பல்லாம் அப்படியே பக்கத்துலேயே இருக்குங்க. உங்களுக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதில் இன்னும் ஒரு ஃபெசிலிட்டி என்னென்ன சிறப்பான அம்சம் என்னம்னா, இந்த ஏர்போர்ட்டில் நம்ம ஃப்ளைட்ஸ்லாம் லேண்டிங் ஆகிறது எல்லாமே இந்த சைடு தான் வந்து லேண்டிங் ஆகும். இந்த பீச்சுக்கும் இந்த ஏர்போர்ட்டும் பக்கத்துலேயே தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ளைட்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான் டேர்ன் ஆகிட்டு இந்த பீச்சுக்கு மேலே தான் வந்துட்டு இங்கே கீழே லேண்டிங் ஆவாங்க. உங்களுக்கு நான் அந்த ஃப்ளைட் லேண்டிங் ஆகிற அந்த கீழே வர்றது எல்லா ஃப்ளைட்டோட உங்களுக்கு வீடியோஸும் இதில் இருக்கும். பார்த்தீங்களா, கப்பல்லாம் எவ்வளோ பக்கத்தில் இருக்குது. நம்ம ஊரெலாம் இது மாதிரி பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கே வந்துட்டு இந்த கடலோட அமைப்பே அந்த மாதிரி இயற்கையாக ஆழ்கடலாக இங்கே அமைப்பு. அதனால் இங்கே கப்பல்லாம் பக்கத்தில் வந்தாலும் எதுவுமே ஆகாது. இந்த சிங்கப்பூரை கிராஸ் பண்ணி வேறு கண்ட்ரிக்கு போவாங்க. அப்போ வந்து டீசல் பெட்ரோல் ஏதாவது இல்லை அப்படின்னா ஃபியூல் ஃபில் பண்ணணும். இல்லாது ஏதாவது இங்கே பார்க் பண்ணிவிட்டு எத்தனை நாள் இங்கே இருக்க போகிறாங்களோ இருந்துட்டு எல்லாமே டீசல் எல்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டு ஏதாவது ரேஷன் வாங்கணுன்னா வாங்கிக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டு போவாங்க. எத்தனை நாள் இங்கே வந்து ஸ்டாண்ட் பையில் இருக்காங்களோ அத்தனை நாளுக்கும் இவங்க வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு டியூட்டி கட்டி ஆகணும். அது வந்து இந்த ஊரில் இது ஃபெசிலிட்டியாகவே பண்ணி வச்சுருக்காங்க. இது வருது பாருங்கள் ஃப்ளைட்டு. இதே லைனில் தான் எல்லா ஃப்ளைட்டுமே 1 by 1 பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். வந்துட்டு இங்கே இந்த லெஃப்ட் சைடில் போயிட்டு லேண்ட் ஆகும். ஏர்போர்ட் இங்கே தான் இருக்குது, அங்கே போயிட்டு லேண்ட் ஆகும். இதே 1 by 1 வந்துக்கிட்டே இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ஃப்ளைட்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக 1 by 1 அப்படியே க்யூலே வந்துக்கிட்டே இருக்கும்.
ஒரு நிமிஷத்துக்கு ஒன்று வந்துகிட்டு இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் கூட ஒன்று வந்துகிட்டு இருக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு எல்லாம் வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து அவங்க ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக வந்துட்டு ஃபிஷ்ஷிங் பண்ணுவாங்க. இதில் வந்து எல்லாமே வருவாங்க. சின்ன பசங்களை இருந்துட்டு பெரியவங்க வரைக்கும், லேடிஸு ஜென்ட்ஸு எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க ஃபேமிலியாக வருவாங்க. ஃபேமிலியாக வந்துட்டு எல்லாருமே இங்கே தூண்டில் போட்டு மீன் பிடிப்பாங்க. அது ஒரு ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்கள், சின்ன பசங்க எல்லாமே தூண்டில் போடுறாங்க. இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவே இங்கே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே பிடிக்கிற மீன் எல்லாமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே ஓனாக எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஓனாக குக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு சிங்கப்பூரில் உங்களுக்கு தெரியும், சிங்கப்பூரில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இந்த மாதிரி அதுக்காக வந்து இங்கே அவங்களே பிடிச்சிக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறது மீனை அவங்களே குக் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இங்கே. இது தாங்க கடைசியான எண்டு இந்த பிரிட்ஜோடது. இந்த எண்டு வரைக்கும் வரலாங்க. இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக வச்சுருப்பாங்க. சும்மா போயிட்டு சுற்றிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் எண்டு. இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கப்பல்லாம் எவ்வளோ பக்கத்துலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். நீங்கள் யார் யார் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். நீங்களும் பார்த்து டிஜிட்டலாக என் கூட பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.